வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்தில் வந்து எப்படி எங்கள் வீட்டு என்ட்ரங்கல்லேருந்து உளுந்து உடைக்கலாம் பார்க்கலாம். இதுதான் வந்து தோல் உளுந்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து ஒரு அப்படி உடைக்கணும். இதுதான் போய் என்ட்ரங்கல்ல கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி உடைக்கணும். உடச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை க்ளீன் பண்ணி உடச்சி தனித்தனியாக மாவு தனியாக வரும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தது இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அது அந்த மாவு முக்கியமா வண்டி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டு வச்சோன்னா வண்டு வராது 6 மாதத்துக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பயன்படுத்தி இப்போ இதை வச்சு அப்பப்போ வந்து வேக வச்சு இதை உளுந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா குக்கர் 4 விசில் 5 விசில் போட்டு வெள்ளம் போட்டு தேங்காய் பூ அரைச்சி ஊற்றி போட்டுன்னா சூப்பராக பாயசம் அடித்து செய்யலாம். அதே மாதிரி ஊற வச்சு அப்பப்போ வடை சுட்டு தோலோடவே அப்படின்னு நல்லா கழுவிட்டு இந்த தோலோட இந்த உளுந்தை வந்து அப்படியே யூஸ் பண்ணல, ஏன்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும். அதில் ஒரு கை பச்சரிசி போட்டு ஊற வச்சு நீங்கள் அப்படியே இந்த தோலோடு நல்லா கழுவிட்டு வடை சுட்டிங்கன்னா பொம்பளைங்க இப்போ லேடிஸ் குழந்தைங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் இதில் வந்து சக்கரை போட்டும் செய்யலாம். சக்கரை போட்டு வடை சுடாமல் வேறுங்கன்னா அரிசி போட்டு ஊற அரைச்சிட்டு சக்கரை ஒரு ஏலக்காய் போட்டு சும்மா கொஞ்சம் சின்ன சின்ன பணியாரம் மாதிரி சுட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.